ப்ளவுஸ் நம்ம வந்து இன்றைக்கி சுடிதார் ஸ்டிச் பண்ண போகிறோம். சுடிதாரில் நான் வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் வச்சு தான் நான் கட் பண்ணேன். இந்த ஸ்கேல் வச்சு தான் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கு நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ அடித்து தான் திருப்ப போகிறேன். நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங்கை வச்சுக்கலாம். நம்மளோட லைனிங்கை கரெக்டாக மேலே செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பூனம் கிளாத்து தான். நீங்கள் பின் குத்துறவங்க பின் குத்தி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பின் குத்தி காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுவாங்க. நான் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன கட்டிங் போட்டு இது வந்து சின்ன சின்ன கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லலாம் நல்லா எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிளாத் வந்து உள்ளே போகும். இந்த கர்வ் பக்கம் வந்து கொஞ்சம் நிறைய பக்கத்தில் கட்டிங் போட்டுக்கோங்க. மற்ற இடத்துல கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த கர்வ்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து திரும்பி வரும். இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விட்டு இல்லை அப்படியே அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நல்லா இந்த கார்னர் சைடு எல்லாமே நல்லா வந்து எடுத்து விட்டே தையல் போடுங்க. நீங்கள் நல்லா அந்த பக்கம் அந்த கிளாத்து, அதாவது லைனிங் கிளாத்து, இந்த பக்கம் மெயின் கிளாத்தையும் நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு வந்து விரிஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு தையல், அதாவது தையல் பக்கம் நல்லா கரெக்டாக வரும். கார்னர் பக்கம்லாம் நல்லா இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு தெரியுதா? நமக்கு நெக்கு தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங்கில் வந்து கீழே வந்து மடிச்சடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் அவுட்டர் ஃபுல்லாக. நீங்கள் உள் பக்கமாக மடித்தாலும் சரி, வெளிப்பக்கம்னாலும் சரி, லைனிங்கில் வந்து நேராக வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கிளாத்தை ஃபுல்லாக நம்ம வந்து அவுட்டரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பூனம் கிளாத்து உங்களுக்கு நகன்ட்டே தான் வரும். அதனால் ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும்னா, நல்லா இந்த கிளாத்தெல்லாம் நல்லா
இழுத்து நல்லா விரித்து போட்டுட்டு எல்லாம் அதாவது கிளாத்தெல்லாம் நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற பக்கம் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஒன் சைடு மட்டும் இதில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதாவது இந்த பாதி வந்து கரெக்டாக வருது, நீட்டாக இருக்குது, நமக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக எந்த ஒரு நெக்குலேருந்தே எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அடிக்கும்போதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே அடிங்க, இழுத்து இழுத்து விட்டுட்டே அடிங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக நீட்டாக இருக்கும். ஷோல்டர்ஸில் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, எனக்கு இல்லை ஒரு மாதிரி துணி வந்து சுருங்கிட்டு வருது, 2 கிளாத்து ஈவனாக இல்லை அப்படின்னா பின் குத்தி வச்சுக்கோங்க. பின் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எங்கேயுமே மூவ் ஆகாது. நான் அந்த ஆம்பூல் பக்கத்துலலாம் நல்லா குத்தி வச்சுக்கணும். அதே மாதிரி குத்தி வச்சுட்டு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இந்த பூனம் கிளாத் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு மூவ் ஆகாது. அதெல்லாம் இல்லை, கரெக்டாக எடுத்து தைங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு துணி வந்து 2 கிளாத்தும் ஒன்று போல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக வரும். அல்லது லைனிங் கிளாத்து கரெக்டாகவும் மெயின் கிளாத்து கொஞ்சம் அதிகமாகவும் போகிற மாதிரி போயிடும். அப்படி போடும்போதே நீங்கள் பார்த்துக்கணும் இந்த இடம் நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவையும் துணியை வந்து இழுத்து நம்ம பத்தாது தான் நமக்கு உட்காந்துருக்கனால, இருந்தாலும் ஒவ்வொரு பக்கம் இப்படி இழுத்து இழுத்து பார்த்து அவுட்டரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் பேக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். நான் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் எல்லாம் அதிகமாக இருக்கும்ல, அந்த லைனிங் அளவுக்கு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இது பூனம் கிளாத்னால கட்டிங் ஒழுங்காக வர மாட்டேங்குது. நல்லா பார்த்து கட் பண்ணுங்கள். அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நல்ல கிளாத் கட் பண்ணும்போது லைனிங் போட்டு கட் பண்ணுவோம்ல, அப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய நமக்கு வந்து இந்த பூனம் கிளாத்தில் வந்து நிறைய குளறுபடி ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் முதல்ல கட் பண்ணும்போது, இப்போ தைச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸ் பார்க்கலாம். பேக் பீஸில் வந்து இதே மாதிரி தான் நம்ம நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாட் பிடிக்கணும். இது பேக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைட் டாட் பிடிச்சிக்கலாம். நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது 3 இன்ச்சு, அப்புறம் இதுலேருந்து 4 இன்ச்சு, கீழே 4 இன்ச்சு, டோட்டலாக வந்து 8 இன்ச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து டாட் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள்.
சில நேரம் கிளாத்து, அதாவது இந்த லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து சேர்ந்தே வராது. அப்போ என்ன செய்யுங்கன்னா, இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரஃப்பாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் டாட் போடுங்க. மெயின் கிளாத்தில் எவ்வளோ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்ருக்கோமோ, நான் வந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்க விட்ருக்கேன். அதனால் அந்த 1.5 இன்ச்சை வந்து நான் மடித்து அடிச்சுக்கிறேன். நீங்களும் எவ்வளோ விட்றீங்களோ அதையும் அதே மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு 2 துணிலையுமே மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ஸ்லீவில் எண்டில் அடித்து நான் வந்து திருப்பி விட்டுக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு மடித்து தைக்கிறதா இருந்தாலும் மடித்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ விட்ருக்கணும் அந்த இடத்த இப்படியே திருப்பி விட்டுட்டு கீழே அடிச்சுக்கிறேன். நான் அமுக்கு தையல் போட்டு ரெண்டு கிளாத்தையும் நல்லா இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு கரெக்டாக வரும். நல்லா செம்ம இழுத்து விட்டுக்கோங்க. முன்ன பின்ன சொல்லிட்டு எதுவுமே வரக்கூடாது. அதனால் நல்லா நீட்டாக இழுத்து விட்டு அல்லது அப்பப்போ இந்த தடை விட்டுட்டு நீட்டாக தைச்சிக்கோங்க. அப்படியாட்டா உங்களுக்கு கையில் நல்ல கிளாத் வந்து தொங்கிட்டுருக்கும். ஏன்னா இது பூனம் கிளாத், அதனால் பூனம் கிளாத் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்தே ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் மெதுவாக நல்லா நீட்டாக இழுத்து விட்டு ரொம்ப தொங்காமல் நீட்டாக கையெல்லாம் நல்லா இழுத்து விட்டு ஒரு அயனிங் பண்ணும்போது எப்படி துணி கிடக்கும் அந்த மாதிரி அப்படி நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின் கிளாத் வந்து நிறைய வந்து இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு அதாவது தொங்கிட்டு கிடக்காது. சில நேரம் நல்ல கிளாத் தனியாகவும் அந்த லைனிங் கிளாத் தனியாகவும் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கிளாத் வந்து நிறைய தொங்கிட்டு தெரியாது. ரெண்டு கிளாத்துமே உங்களுக்கு ஈவனாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட், சரிங்களா? இது வந்து பேக்கு. ரெண்டோட நல்ல பக்கமும் வந்து சேர்ந்து தான் இருக்கணும். ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு பிசு தெரியாமல் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து எல்லாமே டோட்டலாக அடிச்சிட்டேன். அதனால் நான் அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெண்டு ஷோல்டருமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நெக்கை வந்து நான் இன்னொரு தையல் போட போகிறேன். அப்போ வந்து இந்த ஷோல்டரோட நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம்ல, இந்த ஜாயினோட வந்து பேக் பக்கமாக வந்து விட்டுட்டு
பேக் பக்கமாக விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஷோல்டர் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது வந்து அது பின்னாடி போகும். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கில் எப்படி வருமோ அதே மாடலில் கொண்டுட்டு வந்து அந்த வி ஷேப்பு இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல இதில் கேன்வாஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து கேன்வாஸ் கொடுக்கல, அப்படியே தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேன்வாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் கிளாத்து. கேன்வாஸ் கொடுத்து நான் இன்னொரு கிளாத் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி பேக் பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச்சில். இப்போ வந்து நான் வந்து இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். துணியை வந்து இப்படி போட்டுக்கோங்க, சரிங்களா? போட்டுட்டு நான் வந்து சென்டரை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் இதில் அளந்து பார்த்து இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். சென்டரில், அதாவது நம்ம ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டரோட சென்டர் இருக்குல்ல அதில் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுவாங்க. கரெக்டாக அழகாக நீட்டாக எடுத்துவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி மேலே அந்த அதாவது நம்ம உடம்புல உள்ள அந்த ஆம்ஹோல் பகுதியில் இந்த ஸ்லீவோட ஆம்ஹோல் வந்து கரெக்டாக நீட்டாக அதில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இழுத்து ரெண்டுமே ஏதாவது ஒரு துணி எடுத்துலாம் ஸ்டிச் பண்ணிடாதுங்க. அப்படி இங்கேருந்து நான் அந்த வர அப்படியே போயிடுவேன். ஸ்லீவ் 2 கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சைடு அடிக்கலாம். எப்படி அடிக்கணும்ட்டு இதை நான் சொல்கிறேன். அப்படின்னு அவங்களோட ஸ்லீவோட ஃபிட்டு வந்து 5.5 இன்ச்சு. நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ நான் இதுலேருந்து அப்படியே எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீவில் அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து பாடியில் வந்து நம்ம சுடிதார் பாடியில் அதில் வந்து நம்ம அர்க்காத் போட்டிருப்போம் ஆம்ஹோலில் வந்து அளவுக்கு. அந்த அளவு வர நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கையோட அளவு பார்க்காதீங்க. அப்படியே அதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அது இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல சரியா? இங்கேருந்து இங்கே 1.5 இன்ச். உங்களுக்கு இதில் வேணால் காமிக்கிறேன். இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா இதை அடிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். அது எங்கன்னா என்ன இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து நம்மளோட எண்டு முடியுது இல்லை,
இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இந்த இடத்துல நீங்கள் தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம 1.5 இன்ச் தானே தையலுக்கு விட்டோம், அதனால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு நேராக நீங்கள் எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த சைடு எல்லாம் கரெக்டாக வந்து ஷேப்பாக வரும். இது அப்படியே அதாவது டேன்னா அப்படியே திருப்பி விடாமல் ட்ரெஸ்ஸை திருப்பி விடுங்க. சரிங்களா? அப்படியே அதில் ஊசி நிப்பாட்டி வச்சு ட்ரெஸ்ஸை அப்படியே திருப்பி விட்டு அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு இன்ச்சுக்கு மேலே தைச்சி அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சில் தைங்க. அதாவது 1 இன்ச்சுக்கு அந்த தையல் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு தள்ளி 2ஆவது தையல் போடுங்க. அப்போ தான் நம்ம அந்த சைடில் செட் பிடிக்கும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். அவ்வளோட்டா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு நீட்டாக வராது. நான் அதை எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். 3 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த தையல் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துலேயே கொண்டு வந்து அப்படியே பேக் ஸ்டிச் போட்டு நிப்பாட்டிக்கோங்க. இப்படியே 2 பக்கமும் அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் சைடு எப்படி அந்த ஸ்லிட் பிடிக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்படி அடிக்கணுங்கிறத காமிக்கிறேன். முதல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க, கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு அப்படி 2 மடிப்பு. பேக் ஸ்டிச் போட்டு நல்லா லைனிங்கெல்லாம் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. மேலே பார்த்துக்கோங்க, லைனிங்கை உள்ள நல்லா இழுத்து விட்டுட்டு 1/2 இன்ச்சு அப்புறம் 2 மடிப்பா. 1/2 இன்ச்சில் ஒரு மடிப்பு, இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு மடிப்பு. அந்த இது வந்து வி ஷேப்பில் வருது, உங்களுக்கு தெரியுதா? இந்த பக்கம் வச்சு காமிக்கிறேன். இதில் வி இருக்குதுல்ல, இந்த விலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலே வர அப்படியே ஊசியை உள்ள நல்லா குத்திட்டே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு இந்த துணியை நல்லா இந்த பக்கம் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுட்டு, தெரியுதா? இதையும் நல்லா அதே மாதிரி 2 மடிப்பு, முதல்ல ஒரு மடிப்பு இன்னொரு மடித்து இங்கேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி ஊசி நல்லா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி அப்புறம் நேராக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அதாவது மெயின் கிளாத்தும் லைனிங்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்படி அழகாக நீட்டாக மடித்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்டுலேயும் அதே மாதிரி நீளமாக ஒவ்வொரு ஸ்டிச் சுற்றி அடிச்சுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த வி மாதிரி வருதுல அந்த இடத்துல 2 பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அடிக்கடி கிளியும் எல்லாத்துக்குமே, அதனால்
பேக் ஸ்டிச் போட்டு நேராக ஸ்டிச் அப்படி நிப்பாட்டி கீழே கரை பகுதி இருக்குல்ல, அதுலேயும் ஒரு தையல் தானே போட்டிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு தையல் எண்டுலேயும் போட்டுருக்கோம். அப்படி தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங். இப்படி இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணுங்கள்.